ஆந்திராவிலிருந்து தாயுடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த இளம்பெண்ணை காவலர்கள் இருவர் பைக்கில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. நள்ளிரவு ரோந்து பணியின் போது வண்டியை வழிமறைத்து வக்ரபுத்தியை காட்டிய காவலர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா? தாயின் கண்முன்னே மகளை பைக்கில் கடத்திச் சென்று கொடூரச் செயலில் ஈடுபட்ட காவலர்கள் இவர்கள்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே வக்கரச் செயலில் ஈடுபட்டு இளம் பெண்ணை சீரடித்த சம்பவத்தின் கோர பின்னணி என்ன? ஆந்திர மாநிலத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு மினி வேனில் வாழைத்தார் ஏற்றி வந்த உறவினரிடம் நாங்களும் வருகிறோம், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என கூறி தாய் மகள் இருவர் லிப்ட் கேட்டு வந்துள்ளனர். திருவண்ணாமலை ஏந்தல் புறவழிச்சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சுரேஷ், சுந்தர் ஆகிய இருவர் வேனை வழிமறித்துள்ளனர். வண்டியை சோதனை செய்தபோது இரவு நேரம் என்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓட்டுநர் முடித்துள்ளார். அப்பொழுது வேனில் இருந்த தாய் மகள் இருவரையும் கீழே இறங்குங்கள், சந்தேகமாக உள்ளது என்று கூறி காவலர்கள் மிரட்டியுள்ளனர். நாங்கள் ஆந்திராவில் இருந்து அண்ணாமலையாரை பார்க்க ஊர்க்காரரிடம் லிப்ட் கேட்டு வருகிறோம் என கூறியுள்ளனர். அதை கேட்டதும் குறுக்கு புத்தியில் யோசித்த காவலர்கள் இருவரும் நாங்களே உங்களை கோவிலில் இறக்கி விடுகிறோம் என கூறி தனியாக பைக்கில் அமர வைத்து புறப்பட்டுள்ளனர். ஆனால் திருவண்ணாமலை நோக்கி செல்லாமல் விழுப்புரம் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்துச் சென்றவர்கள் இருட்டான இடத்தில் திடீரென தாயை மட்டும் சாலையோர பள்ளத்தில் தள்ளிவிட்டு மகளை கடத்தியுள்ளனர். கண்ணெதிரே பெற்ற மகளை காவலர்கள் பைக்கில் கடத்திச் சென்றதை பார்த்து தாய் துடிதுடித்து போனார். மகளை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கத்தி கதறி கூச்சலிட்டுள்ளார். பாவம், அப்பகுதியில் யாரும் உதவ ஆளில்லை. வக்கர புத்தியுடன் பைக்கில் வேகமாக சென்ற காவலர்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு இளம் பெண்ணை தூக்கிச் சென்று இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து விடியற்காலை 4 மணிக்கு இளம்பெண்ணை அழைத்து வந்து சாலையில் இறக்கிவிட்டு தப்பித்துள்ளனர். பின்னர் என்ன செய்வதென்று தெரியாமல் அம்மா அம்மா என அழுது கொண்டே நடந்த பெண் சாலையில் சென்றவர்களிடம் உதவி கேட்டு அருகே உள்ள செங்கல் சூளைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்தவர்கள் என்ன நடந்தது என கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பெண்ணின் தாயும் அங்கு ஓடி வந்துள்ளார். மகளுக்கு நேர்ந்த கதையை கண்டு நெஞ்சமுடைந்தவர் துடிதுடித்து அழுதுள்ளார். உடனே இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்த செங்கல் சூளை ஊழியர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்கள் இருவர் பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலையையே அலறவிட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரடியாக விசாரணையில் இறங்கினர். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் வக்கர புத்தியை காட்டிய காவலர்கள் சுரேஷ், சுந்தர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த ஆந்திர இளம் பெண்ணை தாயின் கண்முன்னே பைக்கில் கடத்தி காவலர்கள் இருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது.